ஹாய் கைஸ், இது பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸோட 2வது எபிசோட். பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு இப்போது நான் அதை பற்றி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. மேலே கார்டில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ அமானுஷமான விஷயங்கள் நடந்துக்கிட்டும் இருக்குது. அது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல், இட்ஸ் இன்ஃபோநைட் தமிழ். அது யுனைடெட் கிங்டமில் ஒரு பயங்கரமான வெயில் காலம். சரியாக சொல்லணும்னா ஜூலை மாதம் 2020 கொரோனா டைமில் கப்புள்ஸான மேக் ஜெஃப் இவங்க 2 பேரும் ஹைக் போயிருக்காங்க. ஒரு சின்ன நடைப்பயணம் மாதிரி வித் அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த 3 நாய்களோட. அப்படி அவங்க போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவங்க வளர்த்த அந்த 3 நாயும் பாஸ் பண்ண வீடியோ மாதிரி அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுட்டு இருந்திருக்கு. நீங்கள் இப்போ ப்ளே ஆகிற இந்த வீடியோவை பார்க்கும்போது இது ஒரு ஃபோட்டோவாக இருக்குமோ, ஃபோட்டோவாக எடுத்து அனிமேட் பண்ணியிருப்பாங்களோ இல்லை எடிட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணும். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. பட் ஒத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீஸாக இருக்க அந்த நாயை தவிர்த்து சுற்றி இருக்க செடிகள், இலைகள், மரங்கள்லாம் காற்றுல ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அன்டு கேமராவுமே ஆங்கிள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது ஃபோட்டோவாக இருக்க சான்ஸே இல்லை. ஒருவேளை ட்ரைனிங் கொடுத்து அந்த நாய்கள் எப்படி நிற்க வச்சுருப்பாங்களோ, நாங்கள் சொல்கிற வரைக்கும், நாங்கள் வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படியே நில்லுங்க அப்படின்ட்டு. அப்படியும் பார்த்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தனையும் தொடர்ந்து 4 நிமிஷம், இந்த வீடியோவோட ரன் டைம் 4 நிமிஷம், தொடர்ந்து 4 நிமிஷம் கண்டிப்பாக நிற்கவே முடியாது. அதுவும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி. நீங்கள் இந்த வீடியோவில் குறிப்பாக இந்த நாய்க்கு மட்டும் ஃபோக்கஸ் வச்சு நோட் பண்ணுங்களேன். அந்த நாய் நிற்கிற பொசிஷனை பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், அந்த மாதிரி கண்டிப்பாக எப்படி நிற்க முடியும்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இதை தான் அவங்க அமானுஷம்னு சொல்கிறாங்களோ. அண்டு இந்த ஃப்ரீஸான டாக்ஸை எப்படி அமானுஷத்து கூட லிங்க் பண்ணுறாங்கன்னா, டாக்ஸுக்கு பொதுவாகவே மோப்பம் பிடிக்கிற சக்தியும் பார்க்குற சக்தியும் அதிகம். அதுலேயும் குறிப்பாக நல்ல சக்தி, கெட்ட சக்தி, பேய்கள், ஆவிகள் இதெல்லாம் அதுங்களால பார்க்க முடியுன்றதை இந்த உலகத்தில் காலங்காலமாக மக்களால் நம்பப்பட்டு இருக்க ஒரு விஷயம். ஒருவேளை அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அதை பார்த்து தான் இந்த நாய்ங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குமோ அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இதை பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸோட லிங்க் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை அனலைஸ் பண்ண வந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்தவங்க பயத்தினால இந்த மாதிரி நின்று இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த நாய்ங்க நின்ன விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இது பயத்தினால நிற்கல, யாரோ இதுங்களுக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்த எக்ஸ்பர்ட் ஒரு டாக் ட்ரெயினர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கண்டிப்பாக ட்ரைனிங் இல்லை. ஏன்னா என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலுமே, என்ன தான் இது பெரிய பெரிய வேட்டை நாய்களாக இருந்தாலுமே அதுங்களால கூட இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டாக நிற்க சான்ஸே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் இந்த வீடியோவை அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும், லைக் வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான அனலைஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டு இந்த வீடியோவில் எடிட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குன்னு போயிட்டார். அண்டு இந்த டாகை வளர்த்தவங்க கிட்டே கேட்டால், நாங்கள் எங்கள் நாய்ங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கல, நாங்கள் உட்காரு ஏஞ்சிருன்னு சொன்னாவே அதுங்க 2 நிமிஷம் கழித்து தான் பண்ணோம். ஆனால் எப்படி 4 நிமிஷம் இப்படி நின்றுச்சிங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரோனா டைமில் வீட்டில் இருக்காங்க, உங்களுக்கு வெளியே என்ன வேறுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த நாய்ங்க ஏன் அப்படி நின்றுட்டு இருந்தது அப்படின்றது மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. ஒருவேளை அதுங்க பார்க்கக்கூடாது ஏதாவது பார்த்துருக்கணும், இல்லைனா மேட்ரிக்ஸில் ஏற்பட்ட கிளிச்சாக இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் கேமராமேன் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான். கேமராமேன் அவரோட ஃபேமிலியோட ட்ரெஸ் எடுக்க ஒரு துணி கடைக்கு போயிருக்காரு. அது ரொம்பவே பரபரப்பான ஒரு கடை. ஏன்னா அது தீபாவளி சீசன். தீபாவளி சீசனில் ட்ரெஸ்ஸு கடைலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க அந்த கடையில் ஒரே ஒரு ஆள் மட்டும் செஞ்சு வச்ச சிலை மாதிரி அசையாமல் நின்றுட்டு இருந்திருக்கான். என்னவா இருக்கும்? இதை நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி அப்படியே ஒருத்தர் நிற்கிறான், சுற்றி இருக்க யாருமே எதுவுமே கேட்கலையா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், கஸ்டமர்ஸாக போனேன், நாங்கள் மட்டும்தான்டா ஒரு மாதிரி ஃபிஷியாக பார்த்துட்டு வந்தோம், கடையில் வேலை செய்கிறவங்களாம் கேஷுவலாக அவங்க பாட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், லைக் இவன் அடிக்கடி இப்படி தான் சில மாதிரி நின்றுவான் அப்படின்னு.
இதே மாதிரி ஒரு ஆளை எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த விஜிபியில் ஃப்ரெண்ட்லேயே நிற்பாருன்னு கேள்விப்பட்டேன். லைக் இந்த பின்கட்டக்காரங்க கூட போயிட்டு அவரை இன்டர்வியூலாம் நிற்க வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல ட்ரைன்டு பர்சன் நிற்கிறது வேறு, கடையில் வேலை செய்கிறவங்க நிற்கிறது வேறு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதில்ல? பட் அந்த துணி கடையில் வேலை செய்கிறவங்க நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவரையுமே ஏதாவது அமானுஷ்யங்கள் தாக்கியிருக்கணும். இயல்பாக இயங்கிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் திடீர்னு ஒருத்தவங்க சில மாதிரி நின்னா பார்க்க மிஸ்ட்ரியாகவும் கேட்க புதுசாகவும் இருக்குல்ல. எஸ், அதனால தான் இதை பற்றி பேசலாமேன்னு பேசினேன். அண்டு இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா பேய்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த செட்டப் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டிங்னு தட்டிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். Until then, signing off, it's me, Param. Bye.